பாட ஒரு ராகம் ஒரு தாழம் வந்து சேரும் நீரத்னம் மேலும் பூக்கும் மாசம் தை மாசம் மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 குஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் நங்கச்சி நங்கச்சி நங்கச்சி. அண்ணா ஏன் கூப்பிடுங்க? ஒரு வேடு வந்திருக்காருமா. எதுக்கு வந்திருக்காரு? பாத்தீங்களா? சரி எதுக்கு வந்திருக்காரு? மான தேடி வந்தாரா? அவசரம் தானே ரெண்டா சேர்ந்து வந்து என்னை கூப்பிட்டீங்க. அப்படியா? மான் தேடி வந்திருக்காரா? மான நீ பாத்தியா? மான் வரல, நான் பார்க்கல. நீ பாத்தியா? ரெண்டு பேரும் உள்ள இருப்பாங்க. வணக்கத்துக்குரிய வனவிடுபுரை வருக வருக. குருதேவ தலைவன் அம்பியின் மகளான வள்ளியின் வணக்கம். மான் தேடி வந்ததாக அண்ணன் தெளிவாக கூறினார். அவர் கூறினாலும் தங்களுடைய திருவாயிலக்கை காசப்படுற ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு எடுத்து சொன்னீங்கன்னா முடிஞ்ச உதவி செய்ய. எதுக்காக என்ன காரணம் நிலத்தில் அறிவித்தாலும் கூட தலைவி என்ற முறையிலே தாங்களை தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே வழக்கமாக வேட்டையாட புறப்படுகின்ற பொழுது அருவமான ஒரு மான்கோட்டம். மான்கோட்டத்தில் எத்தனை மான்கள் இருந்தால் நான் பார்த்த ஒரு மான், அழகான மான். அவர்கிட்ட மான பிடிக்கணும், அதை கட்ட அறிகின்ற பொழுது உங்க அண்ணன் கட்டிக்காரன் தடுத்து நிறுத்த விட்டான். அதனால தலைவி என்ற முறையில் தாங்கள் அனுமதி பெறணும், மான பிடிக்கணும் வந்திருக்கேன். மான் அப்படின்னா சாதாரண மான் கிடையாது. மானினுடைய பெருமையை சொன்னா நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மானும் விரட்டுகிற பொழுது திரும்பி பாய்ச்சாருங்க. திரும்பி பார்க்கிற பொழுது அந்த பல்வரிசை அருமையான பல்வரிசை. ஆக பச்சரிசி பல்வரிசை அப்படின்றதுனால மானினுடைய பெருமையில சொல்லணும். அப்படின்னா பச்சரிசி பல்லாகு நிறைஞ்சமா அண்ணம்மா பக்கமா நம்பிக்க ஓன்னம்மா அண்ணம்மா. பச்சரிசி பல்லாகு நிறைஞ்சமா அண்ணம்மா பக்கமா நம்பிக்க ஓன்னம்மா அண்ணம்மா. ஒருத்து விட்டா உனக்கு லாபம்மா, ஒருத்து விட்டா உனக்கு லாபம்மா, அதை மறைச்சு வச்சா பெரிய பாவம்மா. பச்சரிசி பல்லாகு நிறைஞ்சமா அண்ணம்மா பக்கமா நம்பிக்க ஓன்னம்மா அண்ணம்மா. சும்மா கொழுகொழுன்னு சும்மா தலதலன்னு கொழுகொழுன்னு சும்மா தலதலன்னு கொழுகொழுன்னு கொளுத்தமானுமா இப்படி கொளுத்தலாம் எனக்கு தானுமா. ஆட கொழுகொழுன்னு உனக்கு தானம்மா, ஆடலும் எனக்கு தானம்மா. கம்பாச்சி முட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குமா, ஏன் கம்பா வச்சு முட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குமா. நம்ம வச்சு நாம முடிச்சா அதுக்கு வலிக்குமா. எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா, எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா. சேர்ந்து அனுபவிச்சா அதே தெரியுமா. பச்சரிசி பல்லாகி நிறமானமா பக்குவமா நம்பிக்க ஒண்ணுமானமா. ஆக மானினுடைய விருதுகளை நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மானம் அழகான மான், அற்புதமான மான். ஆக அந்த மானை பிடிக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்கு அழகான பிரமணியா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வாங்கடுவரே அப்படின்னு மான பிடிக்கிறதுக்கு தலைவி என்ற முறையில அனுமதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மாதோப்பேகின்றிருந்தேன் மாம்பழ வேண்டும் என்றா கொடுத்தாலோ பாட்டு விளக்கின்ற கண்ணம் வேண்டும் என்றா. அப்படியா? நான் அவள் மாம்பழ வேண்டும் என்றோ அதை கொடுத்தாலோ வாங்க விளக்கின்ற கண்ணம் வேண்டும் என்றா. நான் தன்னை பந்தலே நின்றிருந்தேன் அவன் தாகம் என்று சொன்னான். நான் தன்னை பந்தலே நின்றிருந்தேன் அவன் தாகம் என்று சொன்னான். நான் தன்னம் தனியாக நின்றிருந்தேன் அவன் மோகம் என்று சொன்னான். நான் தன்னம் தனியாக நின்றிருந்தேன் அவன் மோகம் என்று சொன்னான். தன்னை பந்தலே நின்றிருந்தேன் அவன் தாகம் என்று சொன்னான். நான் தன்னை தனியாய் நின்றிருந்தேன் அவன் மோகம் என்று சொன்னான். ஒன்று கேட்டா என்ன கொடுத்தா என்ன புரஞ்சா போய்விடும் என்றார். ஒன்று கேட்டா என்ன கொடுத்தா என்ன புரஞ்சா போய்விடும் என்றார். கொஞ்சம் பார்த்தா என்ன ருசித்தா என்ன மறந்தா போய்விடும் என்றார். கொஞ்சம் பார்த்தா என்ன மறந்தா என்ன மறந்தா போய்விடும் என்றார். நான் மாந்தோப்பேகின்றிருந்து அவன் மாம்பழ வேண்டும் என்றார். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த தள்ள வேண்டும் என்றார். அவள் தாடி கட்ட முன்னாய தொட்டாய போட்டு எழுந்தே துடி துடித்தான்.
முடித்தான். அவன் வேலி கட்டு முன்னால வெள்ளாமை ஏது என்று கதவடிச்சான். அவன் வேலி கட்டு முன்னாடி வெள்ளாமை ஏது என்று கதவடிச்சான். காதலுக்கு பின்னாலே கல்யாணம் வருமோ என்று கை கொடுத்தான். ஆகட்ட வேண்டி ஆசை இழைத்து அத்தானின் காத கடிச்சான். வாழ்க்கையில மனிதனுக்கு நம்பிக்கை கண்டிப்பா முக்கியமா. ஆனா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. அம்மா எதுக்காக எது மேல நம்பிக்கை? இல்ல கீர்த்தம் கேந்திரீங்கல்ல அதுக்காக சொல்ல வருது. அப்படியா? ஆமா. கீர்த்தனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதனால ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சரிங்க. வழியில கிடந்தா எடுக்கணும். ஆமாங்க. இவர் கேட்டா கொடுக்கணும். நாட்டை பத்தி தெரியுமா? நாட்டு பற்று இருக்கா? மொழி பற்று இருக்கா? இனப்பற்று இருக்கா? எல்லாவற்றும் இருக்கணும். ஆக மனிதனாக பிறந்தவன் ஆக எல்லா பற்றும் இருக்கணுமா? இருக்குல்ல? பாருங்களேன், காவலுக்கு நான் வந்திருக்கேன். சரிங்க. வேட்டைக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆமாங்க. நீங்க வேட்டைக்கு வந்த இடத்துல மான் வந்து உங்க இடத்துல இருக்கு அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். இருக்குன்னு சொன்னீங்க. இருக்கு. ஆமா. இங்க ஆமா. நீங்களா எவ்வளவு பெரிய பொய் பாத்தீங்களா? ஏன்னா இப்ப உள்ள காலத்துல உண்மையை சொன்னா அதுக்கு வேலையே கிடையாது. சரி. பொய்ய சொன்னா தான் நம்புறா. பொய் சொல்ல கத்துக்கணும். உண்மையாலுமே அதுதான் ஒரு விஷயம். முதல்ல பிள்ளைங்களுக்கு எது சொல்லி கொடுக்குறோமோ இல்லையா, பொய் சொல்ல கத்துங்கப்பான்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்க. அப்படி பொய் சொல்லி இந்த உலகத்துல வாழ்றதை விட பேசாம இருக்கிறது எவ்வளவோ மேல் இல்லையா? பாருங்களேன், எதை எடுத்தாலும் பொய். என்னப்பா வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? எதா இருந்தாலும் நான் தர்றேன். நான் தலைவியா இங்க வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நிறைய பேர், நானே நிறைய பேர்த்துட்டு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுறமா இல்லையல? அப்பா சொல்லுவாரு, கவலைப்படாதரா தம்பி, அவனை மேல் படிப்பு படிக்க வைக்கிறேன், கவலைப்படாம இரு, நான் உனக்கு மேல் படிப்பு படிக்க வைக்கிறேன், நீ எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காத, போனவன நான் கொடுத்த பணத்தை என்ன பண்ற பத்திரமா அங்கே பாடசாலையில கட்டிடு அப்படின்னு அம்மா அப்பாவுடைய அறிவுரையா இருக்கும். அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தம்பி போனவன அப்பா தொலைபேசிக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடு, அப்பா நல்லபடியா வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பா அப்படின்னு அம்மாவுடைய அறிவுரையா இருக்கும். தம்பி கண்ணு வார வாரம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்குள்ளியா அப்படின்னு பாட்டினுடைய அறிவுரையா இருக்கும். நான் தான் கஷ்டப்படுறேன், வேற ஊருக்கு பேக்க தூக்கிக்கிட்டு நாங்க தான் கஷ்டப்படுறோம், நீ ஏண்டா தம்பி கஷ்டப்படணும், நல்லா படி, நம்ம ஊர்லயே இல்லாத மாதிரி கௌரவமா ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு வாடா, நான் அந்த செக்கிலுக்குறேன், மூட்டை தூக்குறேன், வீதியெல்லாம் கூட்டுறேன் அப்படின்னு அண்ணனுடைய அறிவுரையா இருக்கும். இதுல அப்பா ஒரு விதமான அறிவுரை, அம்மா ஒரு விதமான அறிவுரை, பாட்டி ஒரு விதமான அறிவுரை, அண்ணன் ஒரு விதமான அறிவுரை. இதற்கும் மேலாக கஷ்டப்பட்டு அப்பாவையும் கஷ்டப்பட்டு பாட்டியையும் கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வயதாக முதிர்ந்து ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். வயதாகி முதிர்ந்து ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார். யார் அப்படின்னா அவர் தான் பாட்டனார். பாட்டனார், நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய ஏதோ கொஞ்சம் அளவுக்கு முன்னேற்றி வச்சிருக்கேன், அவன் கஷ்டப்பட்டு உன்னை இவ்வளவு அளவுக்கு படிக்க வச்சிருக்கேன். பாருங்களேன், நான் இருக்க ஊர்ல அந்த காலத்துலலாம் கூழை தான் சாப்பிடுவோம். கூழை தவிர வேற எதுவுமே கிடைக்காது. நெல்லுச்சோறு அப்படின்னா கண்ணில் பார்க்கறதே அரிதா இருக்கும். ஏன்னா அப்ப நான் கூழை சாப்பிட்டு நான் வளர்ந்தேன். இப்ப என் பிள்ளைய நான் என்ன நினைச்சேன், நம்ம தான் கூழை சாப்பிட்டு வளர்றோம், நம்ம பிள்ளையாவது அரிசி சோறு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன். நான் ஏதோ என்னால முடிஞ்சது கொஞ்சம் அந்த நகரத்துல இருந்து கொஞ்சம் பெரிய நகரத்துக்கு வந்து என் பிள்ளைய ஒரு 2 எழுத்து படிக்க வச்சு அரிசி சோறு போட்டேன். ஆனா அந்த 2 எழுத்து படிச்சு அரிசி சோறு சாப்பிட்ட என் பிள்ளை உன்னைய இட்லி சாப்பிட வச்சிருக்கேன், 4 எழுத்து படிக்க வச்சிருக்கேன். அப்ப நம்மளுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறது யாருடைய கையில இருக்கு? உன் கையில இருக்கு. நீ படிச்சு நல்ல வேலை வாங்கி கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அப்ப பெத்தவங்க மனசு பூரிக்கும் பாரு. அந்த சந்தோஷத்துக்கு நிகர் இந்த உலகத்துல ஒரு சந்தோஷமும் இல்லை. அதான் சொல்லுவாங்க, என் பிள்ளை மாதிரி இந்த உலகத்துல யாருமே கௌரவமான பிள்ளை இல்லையா அப்படிம்பாங்க. இப்ப ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க மான் தேடி வந்திருக்கீங்க, நான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய காவல்ல குறை சொல்ற மாதிரி நீங்க தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருக்கீங்க. ஆனா பாக்குற நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னையா நம்ம ஊரு புள்ள நம்ம பிள்ளை காவலுக்கு கொண்டு போய் வச்சிருக்கோம், இந்த பொண்ணு நல்லபடியா காத்துருவா, நம்மளுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவா அப்படின்னு தானே இவளை நாங்க காவலுக்கு நியமிச்சிருக்கோம், தலைவின்ற பொறுப்புல வச்சிருக்கோம். ஆனா இந்த பொறுப்பு அவதூறு பேசுற அளவுக்கு ஒரு வேடுவர் வந்து நின்றுகிட்டு மானிங்க இருக்குன்னு சொல்றாரு. அப்ப நம்ம பொம்பளை பிள்ளை மேல காவல்ல குறையா,
எல்லாம் அந்த ஆடவர் தவறு செய்யறாரா பொய் சொல்றாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்துடும். சரிங்களா? என் பக்கம் இந்த விஷயம், உங்க பக்கம் என்ன அப்படின்னா, உங்க அம்மா அப்பா நம்பிக்கையோட அனுப்பிச்சிருவாங்க, தம்பி நீ வேட்டைக்கு போற எதையாவது கொண்டுகிட்டு வாப்பா அப்படின்னு. அப்ப பெத்தவங்க என்ன நினைப்பாங்க, வேட்டைக்கு போற புள்ள பத்திரமா எதையாவது கொண்டு வருவாரு அப்படின்ற நம்பிக்கையில இருப்பாங்க. ஆனா நீங்க இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கும் போது நான் உங்க நீங்க வரலன்னு நான் சொல்லுவேன். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, உங்க பக்கம் ஐயா நம்ம பையன் நேர்மையான பையன்யா, நியாயமான பையன், ஏன்னா நம்ம பையன் வந்து தவறு பொய் சொல்ல மாட்டான், தவறு பண்ண மாட்டான். ஆனா அப்பேற்பட்ட பையன்கிட்ட இந்த பொம்பளை பிள்ளை நீங்க வரல நீங்க பொய் சொல்லுதுன்னு சொல்றாங்களே, அப்ப நம்ம பையன் மேல குறையா, நம்ம பையன் தவறு பண்றானா அப்படின்னு அவங்களுடைய எண்ணம் இருக்கும் பாத்தீங்களா? அதனாலதான் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லை அப்படின்னா வாழ்க்கையே கிடையாதுங்க. அம்மாவை அப்பா நம்பணும், அப்பாவை அம்மா நம்பணும், பிள்ளைங்களை பெத்தவங்க நம்பணும், பெத்தவங்களை பிள்ளைங்க நம்பணும், பக்கத்து வீட்டுக்காரவங்களை எதிர்த்த வீட்டுக்காரவங்க நம்பணும், எதிர்த்த வீட்டுக்காரவங்களை பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்பணும். ஏன்னா நல்ல ஆசானை, நல்ல ஆசிரியரை, ஒரு நல்ல மாணவன் நம்பணும். ஏன்னா வேலை பார்க்குற வேலை கொடுக்குற முதலாளியே வேலை பார்க்குற தொழிலாளி நம்பணும். இப்படி நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த வருஷம் இப்படி கஷ்டப்படுறோம், அடுத்த வருஷம் இதை விட நல்லா இருப்போம், கடவுள் நமக்கு உதவி செய்வார். இப்போதான் 2019 வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு பிறந்திருக்கு. இந்த தமிழ் வருடப்பிறப்புல இனிமேல் எல்லாமே சுபிட்சமா இருக்கும். நல்ல மழை பெய்யணும், நல்ல மழை பெய்ய, நல்ல விவசாயம் பண்ணுவோம், நல்ல பிள்ளைங்க படிக்குங்க, சொன்ன பேச்சு கேட்குங்க அப்படின்னு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும். இந்த நம்பிக்கை இருந்தாதாங்க வாழ்க்கையில எல்லாமே வசத்துக்கு வரும். நம்பிக்கைன்னு ஒண்ணும் இல்லை. என்னப்பா பொண்ணு வந்து சொல்லுவாப்பா நான் கல்லூரிக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு பொண்ணு சொல்லும் போது, அப்பா கல்லூரிக்கா போற, கல்லூரிக்கு தானே போற அப்படின்னு அங்க கேட்டா அந்த பொண்ணு என்ன நினைப்பா? சரி அதை விடுங்க, பையன் அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வேலைக்கு போயிட்டு வரியா தங்க, சரிடி தங்க நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு வேலைக்கா போற, வேலைக்கா போற, வேலைக்கா போற, வேலைக்கு தானே போற அப்படின்னு அப்பா கேட்டா அந்த பையனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? அது மாதிரி நம்பணுங்க. ஏதை நான் சொல்றேன் அப்படின்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனாலதான் இப்ப உங்களை என்னை நம்ப சொல்றேன். காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அன்னை தோழி எல்லா காவலும் கூட கொஞ்சம் இதா இருக்கலாம், ஆனா என்னுடைய காவல் மிகப்பெரிய சிறப்பான காவல். மனிதனுக்கு நம்பிக்கை வேணும் அப்படின்ற இடத்துக்கு வர்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா நீங்க நம்புங்க. வாழ்க்கையில நீங்க சொன்னீங்க பொய் சொல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. காரணம் என்னன்னா காலம் கலியுகம், கலியுகத்துல இதெல்லாம் நடக்கதாமா செய்யும். ஆக பொய் சொல்றது, கொலை, கற்பழிப்பு, திருட்டு இதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஏன் என்ன காரணம்னா எத்தனை யுகம் இருந்தாலும் கூட கிரேதாயுகம், திரேதாயுகம், துபாவரியுகம், கலியுகம், இந்த கலியுகத்துல என்ன நடக்கணுமோ நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்திருக்கு. ஹரிச்சந்திரனுடைய கதை, ராமாயண கதை, மகாபாரத கதை, இது கலியுகம். ஆனா மகாபாரதம் நடந்து கிடக்கிற பொழுதே கலியுகம் அப்பவே ஆரம்பமாயிருச்சு. இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தர்மனாகப்பட்டவன் அன்னைக்கு சொல்லிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா ஒரு நாள் இந்த பாண்டவர்கள்ல தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் பாண்டவர்கள். இந்த பாண்டவர்கள்ல இந்த சகாதேவன் என்ன பண்றான், ஒரு நாள் இப்படியே போயிட்டு வந்துரும் அப்படின்னு சந்தைக்கு போறான். சந்தைக்கு போனவன் என்ன பண்றான், அங்க ஒரு அழகான குதிரையை பார்த்தான். அருமையான குதிரை. வாழ்க்கையில எவ்வளவு ரூபா கொடுத்தினாலும் ஒரு நாளைக்கு தான் இந்த குதிரை மேல ஏறணும். ஆமா, இந்த குதிரை மேல ஏறணும். அதை விட்டு எவ்வளவு ரூபா வந்தாலும் சரி, கோடி கணக்கில் பணம் வந்தாலும் சரி, இந்த கொடுத்து இந்த குதிரையை வாங்கி போறணும் அப்படின்னு குதிரை வியாபாரிட்ட போய் சகாதேவன் என்ன பண்றான், ஐயா இந்த குதிரை என்ன விலை அப்படின்னு கேட்கிறான். கேட்டோன்னா அதுக்கு குதிரை வியாபாரி சொல்றாரு, ஐயா இந்த குதிரையை நான் விலைக்கு தர்றது மாதிரி இல்ல, ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா இந்த குதிரையை இலவசமா கொடுத்துறேன்றாரு. யாரு? குதிரை வியாபாரி. யாருகிட்ட? சகாதேவன்ட்ட. அப்படியா? சகாதேவன் பார்த்தியான். கேள்வி கேட்க போறீங்களா? என்ன கேட்க போறீங்க கேளுங்க அப்படின்னா. அப்பதான் அவர் சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய கிணறு, அதுக்கு பக்கத்துல 7 சின்ன கிணறு. இந்த பெரிய கிணத்துடைய தண்ணிய இந்த 7 சின்ன கிணத்துல ஊத்தி நிரப்பிடலாம். ஆனால் அதே அந்த 7 கிணத்துல சின்ன கிணத்துல உள்ள அந்த தண்ணிய பெரிய கிணத்துல ஊத்துனா நிரம்பாது. இது என்ன விஷயம்னு கேட்கிறாரு. யாரு? குதிரை வியாபாரி சகாதேவன்ட்ட. ஏங்க அதே தண்ணியத்தை எடுத்து இந்த 7 கிணத்துலயும் ஊத்துறோம், சின்ன கிணத்துல அந்த தண்ணியை ஊத்துனா ஏன் நிறையாது அப்படின்னு யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு அவனால சொல்ல முடியல, அப்படியே பேசாம ஓரமா உட்காந்துட்டான்.
எங்க சகாதேவ மன்னவன் ஆளை காணாமே அப்படின்னு நகுல வர்றியா வந்தோன்னா குதிரையை பார்த்து அடையப்பா அருமையான குதிரை அழகான குதிரை இந்த குதிரை விலைக்கு வாங்கணும்டா அப்படின்னு வியாபாரத்தை கேட்கிறாரு. என்னங்க விலை இந்த குதிரை அப்படின்னு கேட்கிற போது அப்ப அவர் என்ன சொல்றாரு, குதிரையை நான் விலைக்கு தர மாட்டேன், நான் கேட்கிற கேள்விக்கு யாரு பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த குதிரையை இலவசமா கொடுத்துறேன் அப்படின்னாரு. அப்படியா கேளுங்க அப்படின்னாரு. உடனே அந்த வியாபாரி அவன் இந்த நகுலன்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி அப்படின்னா, ஒரு ஊசியினுடைய ஓட்டை, அந்த ஓட்டையில யானை போயிருச்சு, யானையினுடைய வால் மட்டும் போக முடியல. என்னங்க, ஊசியினுடைய ஓட்டை, அந்த ஓட்டையில யானை போயிருச்சு, யானையினுடைய வால் மட்டும் போக முடியல. என்ன அப்படின்னு, என்னடா அது பெரிய யானையே போயிருச்சு வால் போக முடியலையா என்ன அப்படின்னு நகுல யோசிச்சுக்கிட்டு பேசாம உட்காந்துறியா. இவன் போனவன ஆளை காணாமேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றியா, அர்ஜுன வர்றியா, வர்ற பொழுது ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, பக்கத்துல குதிரை. குதிரையை பார்த்தா அதே வியாபாரிட்ட மறுபடியும் இவனு கேட்கிறேன் விலை என்ன விலைன்னு. குதிரை அவர் வியாபாரி என்ன சொல்றாரு, நான் விலைக்கு தர மாட்டேன், கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா இலவசமா தர்றேன், என்ன கேட்கணும் நினைக்கிறேன் கேளுங்க. அப்பதே இந்த வியாபாரி அர்ஜுனன் கேட்கிறாரு, அதாவது ஒரு பயிர் இருக்குன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு வேலி போடுவாங்க, ஆனால் வேலி இருக்கு பயிரை காணோம், வேலி இருக்கு பயிரை காணோம், இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்க அர்ஜுனன் பார்த்தா என்னடா அது வேலி இருக்கு பயிரை காணாமா அப்படின்ட்டு அவனும் உட்காந்துட்டான். கடைசியாக பீமன் என்ன பண்றேன், அந்த போனவங்க 3 பேரை காணாமே அப்படின்னு தர்மன் சொல்றாரு. ஏண்டா போனவங்க காணா, போய் பார்த்து கூப்பிட்டு வாடா அப்படின்னு பீமன் வர்றியா, ஏன்னா ஏடா இங்க உட்காந்துருக்கீங்க, வாங்கடா அண்ணன் கூப்பிடுறாரு அப்படின்னு 3 பேர்த்துமா கூட்டிக்கிட்டு பீமன் வந்துடுறா. இங்க இருக்கக்கூடிய குடிலுக்கு வந்தோன்னா தர்மன் கேட்கிறாரு, ஏண்டா எங்கடா போனீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த 3 பேரும் நடந்த விஷயத்தை தர்மன் சொல்றாங்க. அவ தர்மன் பாக்குறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஒரு சிலிர்ப்பாயி, ஆமா நான் கிறுக்கா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், வள்ளிநாயகம், உடனே ஆலோலம் ஜோமா, ஆலோலம் ஜோ. ஆமா, ஆக இந்த தர்மன் என்ன பண்றாரு, இதை கேட்டோம்னா உடம்பெல்லாம் ஊறித்து சிலிப்பாயி, அப்படியா இதை கேட்டது யாரா அப்படின்னு கேட்கிற பொழுது என்னன்னா அப்படி என்ன விஷயம் இருக்கு இது அப்படின்னு. அப்பத்தே தர்மன் சொன்னார், வேற ஒண்ணுடா, கேட்டது வேற யாரும் கிடையாது, ஆக கலிபுருஷன் கலியுகம் நடக்க போகுது, கலியுகத்துல இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத அந்த வியாபாரி கேட்டிருக்காரா கேள்வியா அப்படின்னு. அப்படி என்னன்னா இனிமே வரக்கூடிய கலியுகத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்கிற பொழுது அப்பதே தர்மன் சொன்னாரா, விளக்கம் சொன்னாரா. என்ன அப்படின்னா, அந்த நீங்க பொய் சொல்றாங்க, பொய் சொல்லணும்ன்றக்கா சொன்னீங்க இல்லையா, அது கலியுகத்தில் நடந்ததே தீரும் அப்படின்றக்கா சொல்ல வர்றேன். தர்மன் சொன்னாரா, முதல் கேட்ட கேள்வி என்ன, ஒரு பெரிய கிணறு, அதுக்கு பக்கத்துல 7 சின்ன கிணறு, இந்த பெரிய கிணத்துடைய தண்ணியை 7 சின்ன கிணத்துல நிரப்பிடலாம், ஆனால் அதே தண்ணியை பெரிய கிணத்துல நிரப்ப முடியாது. அதுக்கு விளக்க என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கிணறு என்பது அப்பா அம்மா, பெரிய கிணறு என்பது அப்பா அம்மா, 7 சின்ன கிணறு என்பது பிள்ளைகள். 7 பிள்ளை இல்ல 14 பிள்ளையா இருந்தாலும் இந்த அப்பா அம்மா இந்த பிள்ளைகளை காப்பாத்திடுவாங்க. ஆனால் அந்த 7 பிள்ளைங்க வந்து வரக்கூடிய கலியுகத்துல அப்பா அம்மாவை காப்பாத்த மாட்டான். இதுதான்டா முதல் கேள்விக்கு பதில் அப்படின்னு சொன்னாராம். கலியுகத்துல தான் நடக்குது, போய் அவன் வீட்டுல சாப்பிடு இவன் வீட்டுல சாப்பிடு அப்படின்னு இந்த அப்பா அம்மாவை அனாதை எல்லாம் அந்த எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி நடக்கிற காரணம் என்ன, கலியுகம். இந்த கலியுகத்துல அப்படி நடக்க போகுது அப்படின்றத எடுத்துக்காட்டுக்கு தானா இந்த கதையை சொல்லிட்டாரு அப்படின்னு முதல் கதைக்கான விளக்கம். 2வது கேள்வி என்ன, ஊசியினுடைய ஓட்டை, ஓட்டையில யானை போயிருச்சு, யானையுடைய வால் போக முடியல அப்படின்னா கலியுகத்திலே கொலை கொள்ள கற்பழிப்பு பொய் பித்தலாட்டம் திருட்டு எல்லாமே நடக்கும். ஆனால் யாரு நியாயத்தை கேட்க மாட்டாங்க. ஆக இந்த பொய் சொல்றவன் பக்கம், அதாவது கொலை கொள்ள செய்யறவன் பக்கம் 100க்கு 90 பேர் இருப்பான், நியாயம் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டான். ஆக அநியாயம் பண்றவனுக்கு யானை அளவுக்கு ஆதரவு இருக்கும், ஆனால் இந்த உண்மையை பேசுறவனுக்கு இந்த வாழ அளவுக்கு கூட அதுக்கு உதாரணம் இருக்காது. ஆக யானை அளவுக்கு பொய் சொல்றவனுக்கு ஆதரவாக இருப்பான். ஆக யானை அளவுக்கு உச்சியினுடைய ஓட்டையில வெறும் நியாயம் சொல்ற ஒருத்தர் வாழ மாதிரி சொல்லுவான், அவனை ஏத்துக்கிற மாட்டான்.
இது கலியுகத்தில் நடக்க போகுது அப்படின்னு இரண்டாவது கேள்விக்கான பதில். மூன்றாவது கேள்வி, வேலியிற்கு பயிரை காணா. ஆக வேலி என்பது யாரு அப்படின்னா அரசாங்கம், அரசியல்வாதி, அதிகாரங்கள். ஆனால் பயிர் என்பது மக்கள். இந்த பயிரை காக்கக்கூடியது வேலியினுடைய வேலை, மக்களை காக்கக்கூடியது அதிகாரிகளுடைய வேலை, அரசியல்வாதிகளுடைய வேலை. ஆனால் யாரும் மக்களை காப்பாற்ற மாட்டேன். நான் வாழணும், நான் நல்லா இருக்கணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும், என் பிள்ளை அமெரிக்காவில் படிக்கணும், நம்ம பெரிய பட்டங்கள்லாம் வாங்கணும், மக்கள் எப்படி வேணாலும் போயிட்டு போறாங்க அப்படின்ற எண்ணம் கலியுகத்தில் நடக்கும். ஆக வேலி இருக்கும், பயிரை காணா, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, மக்கள் அழிஞ்சு போவாங்க. இதுதான் கலியுகத்தில் இனிமே வரப்போகக்கூடிய நேரத்தில் நடக்க போகுது அப்படின்னு 3 கேள்விக்கும் பதில் சொன்னாராம் தர்மன். இதானே நடக்குது, கலியுகத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு அன்னைக்கே எடுத்து சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பொய் சொல்றது பித்தலாட்டு இதெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கலியுகம் வேற ஒன்றும் இல்ல. ஒரு சாதாரண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி இன்னொரு விவசாயி கிட்ட ஒரு நிலத்தை கரையை முடிச்சிடுறாரு. கரையை முடிச்ச உடனே இவர் என்ன பண்றாரு, நம்ம அந்த வயலை கரையை முடிச்சிட்டோமே, இதுல ஒரு கிணறு தோண்டி விவசாயத்தை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு கிணறு தோன்றாரு. அப்படி கிணறு தோன்றுகிற பொழுது உள்ள ஒரு புதையல். ஆக தங்க, வைர, வைடூரியம் எல்லாமே புதையலா இருக்கு. பாத்தியா, பார்த்தோன்னு என்ன பண்ண, ஆகா இவ்வளவு புதையல் இம்பிட்டு இருக்கே அப்படின்ட்டு இவர் நியாயமா என்ன சொல்றாரு, இத்தனை வருஷமா பூர்வீக சொத்து அவன் தான் அந்த ஆள் தான் வச்சிருந்தான், நம்ம நேத்து 2 நாளைக்குள்ள தான் கரையை முடிச்சோம், ஆக இதை நியாயமா அவனுக்கு தான் சேரணும் அப்படின்னு அந்த வயலை கொடுத்தாரு இல்லையா, அவர்கிட்ட போய் இவர் வயலை வாங்கினவர் சொல்றாரு, ஐயா நான் கிணறு தோண்டுனே, உள்ள புதையல் வந்துருச்சு, உங்க பூர்வீக சொத்து பரம்பரையா வச்சிருந்தது, நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் இந்த புதையல் உங்களுக்கு தான் சேரணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இங்க வாப்பா 10 பைசா நாள் வாங்கிட்டு நான் கரையை முடிச்சுட்டேன், ஆக அது உனக்கு தான் சொந்தம், நீ வச்சுக்க அப்படின்றாரு. இல்லைங்க நீங்க தான் வச்சுக்கணும், நீங்க தான் வச்சுக்கணும். என்னங்க அப்படி இருக்கீங்க, 2 பேருமா சேர்ந்து எங்க போயிட்டாங்க, தர்மன்ட்ட போயிட்டாங்க நியாயத்தை கேட்கறதுக்கு, இங்க வாங்க அப்படின்னு. அவர் தர்மன் கேட்டாரு, என்னப்பா செய்ய, ஏங்க வயலை வாங்கினேன், வாங்கி உள்ள புதையல் இருந்துச்சு, இவ்வளவு நாளா இவர் தான் வச்சிருந்தார் பூர்வீக சொத்து, இவர்கிட்ட கொடுக்கறே வேணாம்ன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் வயலை விலைக்கு கொடுத்துட்டேன், ஆக அவர் தான் வச்சுக்கிறோம்ல. என்னடா இவ்வளவு ஒரு நல்லவங்களா இருக்காங்களே 2 பேரும் அப்படின்ட்டு தர்மன் என்ன பண்ணாரு, ஒரு 4 நாள் கழிச்சு வாங்கடான்னாரு. 4 நாள் கழிச்சு வாங்கடான்னாரு. ஏன்னா அந்த 4 நாள் கழிச்சு உடனே கலியுகம் பிறக்குது. 4 நாள் கழிச்சு 2 பேர் வந்தாங்க. என்னப்பா என்ன விஷயம்ல, வயலை நான் வாங்கிட்டேன், அதனால எனக்கு தான் சொந்தம் அப்படின்றா இவன். வயலை எத்தனை நாளா நான் தான் வச்சிருந்தேன், இன்னைக்கு கொடுத்துட்டா இவருக்கு சொந்தமாயிருமா அப்படின்ற பாருங்க. நேத்து ஒரு மாதிரியா பேசினவே இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறான். காரணம் கலியுகம். கலியுகத்துல இதெல்லாம் நடக்கத்தாங்க செய்ய. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, மாடு வந்திருக்குன்னு நான் சொல்றேன், மாடு வரலையும் நீங்க சொல்றீங்க, அவர் இதெல்லாம் பொய் சொல்றது மாதிரி தானே இருக்கு. இருந்தாலும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அவர் பின் செல்வர் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காரு. அருமையான விஷயம் சொல்லியிருக்கீங்க. கலியுகத்துல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு 3 பக்தர்கள் என்ன பண்ணாங்க, கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாளா குழந்தைங்களே இல்லை, 3 பேர் போய் கடவுள்கிட்ட வரம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான கிட்ட வரம் கேட்க போயிருக்காங்க. என்ன வரம் கேட்டாங்க, கணவனும் மனைவியுமா போறாங்க 3 பேருமே போய் சிவபெருமான நினைச்சு சாமி கும்பிடுறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க, மனம் உருகி. அதான் கேட்டால் உடனே மனம் உருகி சிவனை நினைத்தால் உடனே வரக்கூடியவர் தானே சிவனுடைய தன்மை. சிவனை போல கொடுப்பவனும் அல்ல, அநியாயம் பண்றவனும் சிவனை போல அழிப்பவனும் கிடையாது தெய்வங்கள்லயே. அப்பேற்பட்ட நிகரானவர் சிவபெருமான். இப்ப சிவனை வணங்கும் பொழுது சிவன் வந்து காட்சி கொடுத்துறார். என்னப்பா அப்படி 3 பேர் வந்திருக்கீங்களே, அவங்க பொண்டாட்டியை குடிக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு. ஐயா கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது, நாங்க என்ன பாவம் பண்ணா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக 3 பேரும் வந்து நாங்க சாமி கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு, உங்களை நினைச்சு தவ செஞ்சோம் அப்படின்னு. சரி அப்படியாப்பா, சரி நீ நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ முதல் கணவன் மனைவி போய் சிவபெருமான்கிட்ட வர கேட்கிறாங்க. என்னப்பா உங்களுக்கு வேணும், எங்களுக்கு குழந்தை வர வேணும். என்ன குழந்தை வேணும், எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கொடுங்க அப்படின்னு ஆண் குழந்தை வரம் கேட்கிறாங்க. ஆண் குழந்தை வரம் கேட்கும் போது, ஏப்பா என்ன காரணம் ஆண் குழந்தை வரம் கேட்குறீங்க அப்படின்னு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்லைங்க ஆண் குழந்தையா இருந்தா ஏதோ கஷ்டப்பட்டு அதை படிக்க வச்சிட்டோம், ஒரு வேலை வெட்டி பார்த்துட்டு நம்ம வயசானதுக்கு அப்புறம் எங்களை பார்த்துக்குவேன், அப்படியே ஒரு வீடு வாசலை கட்டி எங்களை பார்த்துக்குவேன், வயசானதுக்கு அப்புறம் எங்களுக்கு கஞ்சி தண்ணியை ஊத்துவேன், செத்ததுக்கு அப்புறம் கொல்லி வச்சிருவாங்க.
ஏன்னா ஆண் பிள்ளையுடைய கடமை அதுதான். கொல்லி வச்சிருவேன், அதுக்கப்புறம் கொல்லி வச்சுட்டு எங்களை கொண்டு போய் புதைச்ச உடனே வருஷம் திதி கொடுப்பேன். அப்ப நாங்க செய்யாத பாவங்களுக்கும் அந்த திதி கொடுத்து அப்படின்னு சொன்னா நாங்க மோட்சத்துக்கு போயிடுவோம், புண்ணியத்துக்கு போவோம். அதனால எங்களுக்கு ஆண் குழந்தை வர வேணும்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்படியாப்பா, சரி நீ அப்படி போய் நின்று. அடுத்தவங்களை கூப்பிடுறாங்க. இன்னொரு கணவன் மனைவி வந்து, ஐயா எங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்றாங்க. ஏப்பா அவன் பொம்பளை பிள்ளை கேட்டா நீ அவன் ஆம்பளை பிள்ளை கேட்டா நீ பெண் குழந்தை வேணும்னு கேட்குறியா அப்படின்னு. இல்லைங்க, மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்ய வேண்டும், பெண்ணாய் பிறந்திட பெரும் தவம் செய்ய வேண்டும். ஒரு வீட்டுல ஒரு பெண் இல்லாத வீடு பெரும் பேய் வாழும் சுடுகாடா. பொம்பளை பிள்ளை 50 ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும், 5 ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும், அந்த 5 ஆம்பளை பிள்ளை பிறந்த வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு, அதுதான் மகாலட்சுமி வாழும் இல்லமா. மகாலட்சுமி இல்லாத வீடு விளங்குமா? விளங்காது. அதனால பெண் தாங்க பெரும் செல்வம். ஏன்னா கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டா அப்படின்னா என்னப்பா வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும். அப்படியா, சரிப்பா தந்தை இந்த ஆம்பளை பிள்ளை அப்படின்றார. அதே கடவுளே நீங்களே எனக்கு பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னா பொம்பளை பிள்ளை கொடுப்பாளாம். பெண் பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா காஞ்சன மாலையினுடைய வேண்டுதலை நினைக்கலாம். கடவுளே வந்து பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னா ஏன் சிவபெருமான் வந்து கொடுத்துருக்கலாம்? ஏன் பராசக்தியே வந்து தடாதகை பிராட்டியா பிறந்தாங்க? அதுக்கு காரணம் அதுதான். அப்ப பொம்பளை பிள்ளை வேணும், எங்களுக்கு பெண் பிள்ளை தாங்க பெரும் செல்வம். நாங்க இறந்ததுக்கு அப்புறம் தலைமாட்டில் உட்காந்து அழுகிறதுக்கு ஒரு பிள்ளை வேணும், வயசானதுக்கு அப்புறம் எங்க துணிமணியை துவைச்சு போடுறதுக்கு ஒரு பிள்ளை வேணும், சமைச்சு போடுறதுக்கு ஒரு பிள்ளை வேணும்னா. சரி சரிப்பா, அப்படியா, சரி சந்தோஷம். உனக்கு ஆம்பளை பிள்ளை, உனக்கு பொம்பளை பிள்ளை வரம் கொடுத்துட்டாரு. இந்த 3வது கணவன் மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க வந்தாங்க, நீங்க எதுக்குப்பா வந்திருக்கீங்க? ஐயா நாங்க 3 பேருமே ஒரே நேரத்துல தான் கல்யாணம் முடிச்சோம், ஒரே நேரத்துல தான் எல்லாரும் ஒரே இடத்துல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா எங்க 3 பேத்துக்குமே குழந்தை பாக்கியம் இல்ல. இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க 2 பேரும் குழந்தை இல்லைன்னு. சரி அவங்களுக்காகவது கடவுளை நினைச்சு வேண்டி அவங்களுக்காவது ஒரு குழந்தை வர வேணும் அப்படின்னு அவங்களுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு. அவங்களுக்காக நீங்க வந்தீங்க, உங்களுக்காக எதுக்கு வந்தீங்க? எங்களுக்கு குழந்தையே வேணான்ட்டாங்க. ஆக ஒரு தம்பதிகள் ஆண் குழந்தை, ஒருத்தர் பெண் குழந்தை, ஒருத்தர் ஆண் குழந்தை வேணும்னாரு. சரி, கேட்டா அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா செத்ததுக்கு அப்புறம் கொல்லி வைக்கணும் அப்படின்னு. 2வது பெண் குழந்தை வேணும்னாரு. கேட்டா அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், தலைமாட்டுல உட்கார்ந்து அழுகணும், பொம்பளை பிள்ளை பிறந்தா வீட்டுல ரொம்ப நல்லது அப்படின்னு. இந்த 3வது கணவன் மனைவி என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு குழந்தை வளமே வேணான்ட்டாங்க. என்ன காரணத்துக்காக குழந்தை வர வேணான்றீங்க? ஐயா எங்களை தான் நீங்க படைச்சிட்டீங்க. இந்த படைச்சு விட்ட இந்த பாழா போன உலகத்துல எங்கெங்க நிம்மதியா இருக்க முடியுது? ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிய வீட்டுல இரு நான் வேலை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு பொண்டாட்டிய இந்த உலகத்தை நம்பி வீட்டுல விட்டுட்டு போக முடியல. ஒரு பொண்டாட்டி இங்க வேலை பார்த்துட்டு நேரத்துக்கு வந்துருங்க அப்படின்னு நம்பி புருஷனை வெளியில அனுப்ப முடியல. சரிங்களா? அப்படியே இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்துட்டாலும் இந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்க முடியல. அப்படியே நல்லா வச்சு படிக்க வச்சுட்டாலும் இந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்காது. இந்த உலகத்துல ஆம்பளை பிள்ளை எடுத்துக்கங்க, நீங்க ஆம்பளை பிள்ளை வரம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க ஆம்பளை பிள்ளை பெற்றுருவோம். அதையும் எதோ எங்களால முடிஞ்சது கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கீழேயோ கூடவோ குறைச்சா அதை வளர்த்துருவோம், வளர்த்து படிக்க வச்சிருவோம். கடைசியில அவன் ஒரு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களை எங்க வைப்பேன், கொண்டு போய் தள்ளி வச்சிருவேன். தள்ளி வச்சு அவனை பார்த்து பார்த்து நாங்க அழுக வேண்டியதா இருக்கும். இப்படி தவறான வழியில போறானே, பொண்டாட்டி பேச்சை கேட்கிறானே, பெத்த தாய் தகப்பனை மதிக்க மாட்டேங்கிறானே, இவ்வளவு பாவத்தை சுமக்கிறானே, தாயும் தகப்பனையும் மதிக்காதவ எவ்வளவு பெரிய கோவில போய் 10,000 பேருக்கு அன்னதானம் போட்டாலும் அவன் பெரிய பாவம் செஞ்சவன்னு அர்த்தம். பெத்த தாய் தகப்பனுக்கு பழைய சோறாக இருந்தாலும் அது வயிறார போட்டு அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணுமா, இதுதான் பெரிய புண்ணியமா. பெத்த தாய் தகப்பனை பட்னியா போட்டுட்டு போய் 10,000 பேருக்கு அன்னதானம் போட்டா அந்த புண்ணியம் வந்து சேருமா? சேராது. அதனாலதான் பெத்த வயிறை எரிய விடக்கூடாது. அப்படி ஆம்பளை பிள்ளை கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். சரி அது வேணாம்னு பொம்பளை பிள்ளை எங்களுக்கு வரம் கொடுக்குறீன்னு வச்சுக்கோங்க. என் பொம்பளை பிள்ளை வர 5 வயசு பொம்பளை பிள்ளை வீதியில விளையாட முடியலைங்க, கடைக்கு இந்த உலகத்தை நம்பி கடைக்கு அனுப்ப முடியல. 5 வயசு பொம்பளை பிள்ளையும் கெடுக்கிறாங்க, 7 வயசு பொம்பளை பிள்ளையும் கற்பழிச்சு கொலை பண்றாங்க. அப்ப பெத்தவங்க பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்பிட்டு ஒரு கடைக்கு அனுப்பிட்டு ஒரு விளையாட அனுப்பிட்டு நிம்மதியா எங்களால இருக்க முடியுமா? பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களுக்கு பூரா இப்ப ஒரு கேள்விக்குறி இதுதான். நிம்மதியா இருக்கவே முடியல. பொம்பளை பிள்ளை போயிருக்கேன்
நல்லபடியா வரணும். நம்ம என்ன வேலை பார்க்கிறோம்னா அந்த சிந்தனையிலேயே நம்மளுடைய அறிவு போகல, நம்மளுடைய எண்ணம் போகல. புள்ள போயிருக்கே, பொம்பளை புள்ள நல்லபடியா வருமா, பத்திரமா வந்துரும், என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என் பிள்ளை நல்லபடியா இருக்கும், இந்த மாதிரி எண்ணங்கள் வருது. அப்ப நாங்க பூமியில குழந்தை பெற்று என்ன சுகத்தை என்ன இன்பத்தை காண போறோம்? இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இந்த குழந்தைங்க எங்களுக்கு தேவையா? எங்களை படைச்சிட்டீங்க, நீங்க படைத்த இந்த உலகத்துல நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா சேர்ந்துட்டோம். இந்த கணவன் மனைவியா சேர்ந்த நாங்க தினந்தோறும் உங்களுடைய திருவடியை வணங்கிட்டு உங்களுடைய நாமத்தை சொல்லிட்டு கணவன் மனைவியா சந்தோஷமா இருந்துட்டு சந்தோஷமா சிவனுடைய நாமத்தை சொல்லிட்டு செத்து போயிடுறோம். எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நாங்களாம். பாருங்களேன், இப்போ உள்ள காலகட்டத்தில் 2019 வந்துருச்சு. இந்த 2019 இருந்து பாருங்களேன், நல்ல யோசனை பண்ணி நல்ல அறிவுள்ளவர்கள் நல்ல சிந்தித்து இருக்கக்கூடியவர்கள் இதைத்தான் செய்ய போறாங்க. என்ன காரணத்துக்காக குழந்தை வைக்கணும்? பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, படிக்க வைக்க முடியல, நல்லா செலவு பண்ணி படிக்க வைச்சாலும் ஒரு பதவிக்கு வரும் பொழுது ஒரு வேலைக்கு வரும் பொழுது வீடு வாச தோட்டம் துறவு அம்புட்டைக்கு வித்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது தேவையா? பிறந்தான் வளர்ந்தான் கட்டிக்கிட்டோம் சந்தோஷமா இருந்தான் சாப்பிட்டோம் செத்தவனு போயிருவான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருமுங்க. அதனால மான் இது நேரம் வைக்க வரல, மானை பிடித்து நான் தருகிறேன், மானுக்கு உள்ள அங்கலட்சணங்களை சொல்லுங்க. அருமையான பேச்சு, நாட்டினுடைய நலமர பேச்சு. இருந்தாலும் என்னுடைய மான வச்சுக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால ஏன்னா அதெல்லாம் எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் அப்படின்றதுக்காக பிள்ளை வேணாம் அப்படின்றோம். நாட்டுல பிள்ளை வேணும் பிள்ளை வேணும். அம்மா எத்தனையோ நேர்த்திக்கடன் எத்தனையோ இடங்களுக்கெல்லாம் போய் வர்றாங்க. அது மட்டுமல்ல, ஏன்னா புராண ரீதியா பார்த்தோம் அப்படின்னா புராண ரீதியா பார்த்தா கொலவு கொட்டினா நல்லது. ஏன்னா மார்க்கண்டேயனாகப்பட்டவன் பிரபருக்கு முன்பாக வேடுவர இந்த கொலவு கொட்டுச்சுன்னு வச்சுக்கல, எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வெள்ளை அணுக்கள் உங்களுக்கு கிடைக்கும், வெள்ளை அணுக்கள். ஆமா, எதிர்ப்பு சக்தி. கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் கூட ஏன்னா பிள்ளை வேணாம் அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் புராண ரீதியா பிள்ளை இல்லாதவனுக்கு சொர்க்கத்திலேயே இடம் அப்படின்னா, ஏன்னா அப்படி அந்த இடத்துல எட்டி உதைச்ச காரணத்தினாலவே மிருகண்டரிசி அப்படின்னு சொல்லக்கூடியவனும் மருத்துவதிக்கும் அவங்க தவம் இருந்து இப்படி பிள்ளை இல்லாத காரணத்தினால எங்களை எட்டி உதைக்கிறாங்களே, ஆக எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடு அப்படின்னு வேண்டிக்கிற பொழுது அப்பதான் சிவனாகப்பட்டவர் அந்த மார்க்கண்டேயன் சொல்லக்கூடியவனை 16 வயது மட்டுமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு அறிவுள்ள ஒரு பிள்ளை வேணுமா, இல்ல 100 வருஷம் வாழ்ந்து களவாணி பைய அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடிய பிள்ளை வேணுமா அப்படிங்கிற பொழுது எங்களுக்கு ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவன் நல்லவென்ற பெயரோட வாழணும் அப்படி என்பதற்காக அன்னைக்கு மார்க்கண்டேயனாகப்பட்டவன் அப்படி பிள்ளைகள் என்னங்க, ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்லவனாக வாழணும், ஒரு நாள் வாழ்ந்தாலும் என் பிள்ளை நல்லவனா வாழணும். சரி அப்படின்னு கேட்டுட்டாங்க. எந்த மார்க்கண்டேயனுக்கு மருத்துவதிக்கும் மிருகண்ட ரிஷிக்கும் கொடுத்தது மாதிரி எந்த அப்பா அம்மாவை கேட்டுக்கிட்டு கடவுள் வரம் கொடுத்து பிள்ளைய கொடுக்குறாரு? அது மட்டும் இல்லைங்க, நல்லவனோ கெட்டவனோ அடுத்த விஷயம். அங்க நடந்த விஷயம் என்னன்னா, பிள்ளை இல்லைன்னா சொர்க்கத்திலேயே உனக்கு கிடையலடா அப்படின்னு நீங்க சொன்னாங்கல்ல. ஈடுபடல அப்படின்னா சொர்க்கத்துல கல்யாணம் முடிக்கல. மொத்தத்திலே வந்துங்க, மனிதன் என்பவன் வந்து பாவப்பட்ட ஜென்மம். நீங்க வேறங்க, கடவுளுடைய அதாவது இறைவனுடைய பார்வையில நம்ம எல்லாருமே பிள்ளைகள் தான். அதெல்லாம் சரிதாங்க, பிள்ளைகள் தான். நீங்க ஒரு விஷயம் எழுதுன தேவலோகத்துல ஒரு தவறு ஒருத்த பண்றாங்கன்னு வைங்களே, வேறந்தா கழுதியாக போந்தா அப்படி போ இப்படி போன்ற காட்டிலும் வரக்கூடிய சாபம் என்னவா இருக்கும்னா, நீ பூலோகத்திலே மானிடனாக பிறக்க கடவுது அப்படின்னு ஜாபம் கொடுப்பாங்க. ஒரு சின்ன பெரிய பாவப்பட்ட ஜென்மம். ஒரு சின்ன விஷயம், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரே ஒரு வார்த்தை. தேவலோகம் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? நூல்கள்ல எழுதி வைக்கிறது, ஏட்டில் எழுதி வைக்கிறது, நூல்கள் எழுதி வைக்கிறத தான் நம்ம பாக்குறோம். தேவலோகம், சத்தியலோகம். நாரதர் இருந்தாரு, முருகன் இருந்தாரு, சிவபெருமான் இருந்தாரு, இப்படி தவறு செஞ்சா என்னென்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நூல்கள்ல படிக்கிறோம். சரிங்க, சரிங்களா? இதற்கு சரியான ஆராய்ச்சி பண்ணி இப்படி எல்லாம் ஒரு நிகழ்வு நடக்குதா? ஏன்னா நம்ம ஒரு தவறு செய்யறோம், இதுக்கு உண்டான பாவத்தை மேல போனா தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு கருட புராணம் சொல்லுது. இந்த கருட புராணம் சொல்றது மாதிரி நம்ம ஏத்துக்கிட்டா நம்ம செத்ததுக்கு அப்புறம் இந்த உடம்பு எங்க போகும்? மண்ணுக்கு போயிரும். சரி, இல்லன்னா தீக்கு போயிரும், தீக்கு இரையாக்கி சாம்பலா போயிரும். மண்ணோடு மண்ணா மக்கி போயிரும். உயிருக்கு அழிவா உடலுக்கு அழிவானா? உடலுக்கு அழிவு இல்ல, உயிருக்கு அழிவு கிடையாது. உயிருக்கு உருவம் இருக்கா? உயிருக்கு கண்ணுக்கு தெரியுமா? உயிர். காற்றுக்கு உயிர் இருக்கா? இல்லங்க,
காற்று கண்ணுக்கு தெரியுமா? அதே மாதிரிதான். அததான் நான் கேட்கிறேன். இருங்க, ஒரு விஷயம். காற்று கண்ணுக்கு தெரியாது. ஆமா. காற்றுக்கு உருவம் கிடையாது. ஆமா. அதே மாதிரிதான் இந்த மூச்சுக்கு உருவம் இல்ல. அதே மாதிரி ஜீவனும் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது. ஜீவன் பிரிஞ்சிருச்சுன்னுவாங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த உயிருக்கு எப்படி கடவுள் தண்டனை கொடுப்பாரு? நீங்க ஒரு நீங்க தான் சொன்னீங்க, ஆக நம்பிக்கை வேண்டும் சொன்னீங்கல்ல. எனக்கு ரொம்ப நாளா இது ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு. உடம்பு நம்ம தண்டனை, இப்ப நான் ஒரு தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப நீங்க எனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா உடம்பு வேதனைப்படும், உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் வேதனைப்படும், துடிக்கும், வலிக்கும், எல்லாமே எனக்கு ஆகும். அப்ப ஆகும்போது இது உடம்போட சேர்ந்து இருக்கிற உயிர். அப்ப உடம்பு செத்து மண்ணுக்கு போயிருச்சு அப்படின்னா உயிருக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த உயிர் கண்ணுக்கு தெரியாது, அதுக்கு உருவமும் இருக்காது. அப்ப உருவம் இல்லாதது கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரை, ஒரு காற்றுக்கு எப்படி கடவுள் தண்டனை கொடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. மானுக்குள்ள அங்கலட்சணங்களை சொல்லுங்க. ஆக உருவம் இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க, உங்க உடல் தாங்க அழியும். அங்க உருவம் இல்ல, உருவம் இருக்கா, உருவம் இல்லையா, அதனுடைய ஆத்மாவுக்கு வந்து தன்னை தண்டிக்கக்கூடிய தண்டனையை வந்து அதுக்கு தெரியாம எப்படி இருக்குன்றீங்க? அததான் கேக்குறேன் நான். யாருக்கு தெரியும்? அந்த ஆத்மாவுக்கு தெரியும். ஏங்க நம்ம செய்த பாவம். மனிதனுக்கு 7 பிறவின்றாங்க. இந்த பிறவில செத்து போனவன் அடுத்த பிறவில வந்து பிறந்திருக்கான்றாங்க. இந்த உயிர் வந்து அங்கே நிலையற்றது கிடையாது. இந்த உயிர் மேல போனவன வேற ஜீவராசிகளுடைய உடம்ப கொடுத்தா அந்த உயிரை கொடுத்துவார் கடவுள். அப்ப தண்டனைன்றது எங்க? மனுஷன் செய்யற தண்டனை இந்த மண்ணுல மட்டும்தான். சொல்லுவாங்களே, நன்மையும் தீமையும் பிறர் தர வாராதுமாங்க. நீங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்க ஆத்மாவுக்கும் உங்க அறிவுக்கும் உங்க உயிருக்கும் நல்லதே நடக்கும். நீங்க கெட்டது செஞ்சீங்க அப்படின்னா உங்க ஆத்மாவுக்கும் உங்க குடும்பத்துல பாருங்களேன், நம்ம புள்ள ஒரு கஷ்டப்பட்டா நமக்கு மனசு எப்படி துடிக்கும், அப்படியே துடிச்சிடும். இதுக்கு பேர் தாங்க தண்டனை. இதுக்கு பேர் தான் தண்டனை. நம்ம உடம்போட இருக்கிற உயிரை வச்சுக்கிட்டு என் பிள்ளை இப்படி காயப்பட்டு வந்துட்டானே, இப்படி வாழ்ற வயசுல செத்து போயிட்டானே, இப்படி கை ஒடிஞ்சு வர்றானே, கால் ஒடிஞ்சு வர, இதை நினைச்சு வேதனை படுற மாதிரிங்க, அணு அணுவா துடிக்கிற மாதிரிங்க. இதுதாங்க இறைவன் நமக்கு கொடுக்குற தண்டனை. அதனாலதான் இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கு உதவி செய்ய முடியாட்டியும் யாருடைய பாவத்திலையும் விழுகாம இருக்கணும், உபத்திரியம் செய்யக்கூடாது. அதே நேரத்துல கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வணங்குறோம், கடவுள் கண்ணுக்கு தெரிகிறாரா? நம்பிக்கை. அதே மாதிரி நம்பிக்கை. ஆக மனிதராகப்பட்டவள் ஏன்னா நம்ம அன்றாட செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கு போட்டுக்கிட்டீங்க, அதுக்கு தகுந்த தண்டனை இருக்கு அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் இவன் நல்லவனாக வாழ்வான். அந்த நம்பிக்கை கடவுளை கண்ணால பார்க்க முடியுமா? எவ்வளவு பெரிய விழா நடத்துறோம், என்ன பண்ற, என்ன எனக்கு ஒரு கஷ்டம், கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உங்ககிட்ட நான் கேட்கிறேன், வீடு வரை எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு. இந்த பணத்தை நீங்க எனக்கு தேவைங்கிற போது நான் கேட்டவனா கொடுத்துறீங்க அப்படின்னா நீங்க தான் எனக்கு கண்ணுக்கு தெரிகிற கடவுள். சரிங்களா? நோய் வாய்ப்பட்டு ஒரு திறமை எந்திரிக்கவே முடியாது, அவனை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறோம் பாருங்க, அவனுக்கு அவனுடைய கண்களுக்கு நம்ம தான் கண் கண்ட தெய்வம். பசியோட காசை வாங்குறது கடவுள்ன்றியா தெய்வம்ன்றியா? காசை கொடுத்து 4 நாள் இதுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை எடுக்க மாட்டேங்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் என்னுடைய மான வந்த மான வரலைன்னு சொல்றீங்களே, சொல்லி பாதம் செய்யாதே நல்ல வள்ளி, கொடுத்து விடு மான கொடுத்து விடு, பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு, வந்தமானே வள்ளியான்னு சொல்லி பாதம் செய்யாதே நல்ல வள்ளி, கொடுத்து விடு மான கொடுத்து விடு, சீக்கிரம் விடு கொடுத்து விடு, வந்தமானே வள்ளியான்னு சொல்லி. கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேண்டாமா, பொய் நாட்டுக்காரர்களின் பழக்கம் இல்லாமா, கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேண்டாமா, பொய் நாட்டுக்காரர்களின் பழக்கம் இல்லாமா, நெஞ்சிலைக்கு பெண்களுக்கு இறக்க வேண்டாமா, நெஞ்சிலைக்கு பெண்களுக்கு இறக்க வேண்டாமா, நீ முடிச்ச முயலுக்கு என்ன 3 காலாமா, 6 கால் ஆச்சு. ஏமா நீ பிடிச்ச முயலுக்கு என்ன சத்தம் போட்டு சவடாடு பேசுவேன், விடுவேனா நானும் விடுவேனா, விட்டுப்பட்டு ஊருக்கு இந்த இடம் என்று
எண்ணி வேகம் இல்லாதே என்ன லேசு இல்லாதே தந்தமான மறைச்சுக்கிட்டு இல்லை நானே பந்தமானே எனக்கு சொந்தமான மறைச்சுக்கிட்டு இல்லை நானே பாடு செய்து மீன்மாக நீ பேசாதே தேன்மொழி தேன்மொழி ஜெயபாண்டி பேரை சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய என்ன பேரு சொல்ல நீங்க என்ன கொஞ்சம் கூட ஒரு மனசுல பயம் இல்லாம எனக்கு அப்பாவா ஜெயபாண்டி எங்க அப்பா பேரை சொல்றதுக்கு தான் வருத்தப்படணும் வெக்கப்படணும் ஐயோ அப்பா பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு அப்படியா புருஷன் பேரை சொல்றதுக்கு தான் சங்கடப்படணும் ஐயோ புருஷன் பேரை சொல்லக்கூடாது ஆயுசு குறைஞ்சு போயிருமே அப்படின்னு யாரு நீங்க என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கீங்க உங்க பேரை சொன்னா பெரிய உதவி கேட்டா பிடிக்க முடியாம ஒன்னொன்னு இந்த மீல பிடிச்சு தர சொல்லி உதவி கேட்டு அதுக்கு என்ன பிடிச்சு உங்க இடத்துல போனதால அனுமதி கேட்டுட்டு இருக்கீங்க அதனால வாதம் செய்யாதே ஜெயபாண்டி என்ன நம்புறியா வெத்தி வேட்டு தன்னால வெடிக்குது சட்டம் போட்டு சவுடாலும் பேசுது விடுவேனா நானும் விடுவேனா விட்டு ஒரு குட்டம் அதுவே வெத்து வேட்டு அது எப்படி வெடிச்சிச்சு அது அப்படிதாங்க இல்ல எப்படி வெடிச்சிச்சு பேசுறீங்க இல்ல எப்படி என்ன சொல்ல வரீங்க ஏங்க வெத்து வேட்டு வெடிக்குமா அப்ப அது வெத்து வேட்டுன்னு நினைச்ச உங்க மேல தப்பு மருந்து இருக்கிறது பேச்சு இல்ல அப்படின்றது அப்படி இருக்கு யார் சொன்னது நான் அவ்வளவு சரி சவுடானா என்ன கேக்குறேன் சவுடாலு வேணாம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுவியா ஆமா ஜெயபாண்டின்னு வேகமா சொல்லிட்டீங்க யானையா என்ன அத்தா இருளாயி நுப்பாட்டு இருப்பா போப்பா இருந்தாலும் ஆணினுடைய அடையாளம் இல்ல அடியில் கேட்ட ஆரம்பிச்சாரே நல்ல ஜாதி மண்ணே காத்தமா சந்தனமும் பல வந்தால் இந்த சுழந்த பறந்த போல் மேயாத மேயாத மேயாதம்மா சந்தனமும் குருவும் கமலும் பல வந்தால் இந்த சுழந்த பறந்த மேயாத மேயாத மன்மான் குறவர் கண்மணி என பல காண புயலையோடையது மேயாதம்மா காணக்குறவர் கண்மணி என பல காண புயலையோடையது மேயாதம்மான் பாகும் தினைமாவும் தேனும் பாகும் தினைமாவும் மேயாதம்மான் தேனும் பாகும் தினைமாவும் துன்பதினாலும் முன்னருவோது மேயாதம்மான் சாயாத கொம்பிலடி இருந்தா சாயாத கொம்பிலடி இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து வாழாத மான் தலை நிமிர்ந்து வாயாதமான் அமர கண்ட துண்டோ கண்ட துண்டோ பேசும் பொன்மாதிரி அழகேரி அழகிய ஒரு கண்ட மூண்டோ கண்ட மூண்டோ கண்ட உண்டோ 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 கேட்ட மணிமணி அடையாளம் நான் சொன்னல என்னைய சொன்னீங்க போயின்னு நீங்க தான் வெத்து வேட்டு யாரு மான் தேடி வரேன்னு மானே தேடி வரல ஒரு பொம்பளை பிள்ளைய தேடி வந்திருக்கீங்க யாரு நீங்க யாரு நடிச்சீங்க ஆமா நடிகர் திலகம் தேடி வந்தது உன்னைத்தான் யாரு நீங்க உன் அத்தான் யாரு அத்தங்கித்தானே நல்லால அப்படியா ஆமா ராஜா யாரு ராஜா கண்ணே போகாதேடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதேடி ராஜா போகாதேடி போகாதேடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதேடி தீராதேடி எங்க தாமல் வருவேனடி ராஜா கண்ணே போகாதோடு நீ போராடஞ்சற்கு ஆகாதோடு ஆராத பெண்ணில்லை பூலோகத்தில் அல்லவேலோகத்தில் இன்னும் ஆராதத்தில் நினைக்காதே பார்ப்போம் என்று நேராக கேட்போம் என்று
படிப்படியாக வந்தால் நீ அடியோ தானாக வந்தாலே தாழாக என்னாது 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 ராஜா கண்ணே போகாதடி இப்போதாடங்குக்கு ஆடடி லேசா போட்டால் தீராதடி காமழை வரவேனடி குந்தலக்கடி 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 கும்மா குந்தலக்கடி குந்தலக்கடி கும்மா அண்ணே டேய் ராமலிங்கம் 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 ஒரு தடவை கேட்காதுடா அரிய தோழி சூப்பர் சபாசியா சபாசியா நடந்துச்சு சொல்லுமா சொல்லுமா அந்த அண்ணே மான் தேடி வந்தாருல்ல ஒருத்தர் அவர் மான் தேடி வரலையா என்னதான் தேடி வந்தேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன பண்ணுவோண்ணே சாமி கும்பிடுமா நான் சாமி கும்பிடுறேன் நீங்க போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க வரட்டு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மத்தள மேலும் முரசொழிக்க வருஷங்கள் நின்றாே இசை முழங்க கைத்தள நாட்பட்ட கனவுக்கு நேர்ந்த கனவுகள் நினைவாக்க உறவு நான் மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு வண்டியருகில் நான் கழித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாள் தொழிலெழுந்து நான் ஓடி வந்தேன் தோழி தூக்கத்தில் கனவுதான் மலரப்பிரியா மாதிரியே இருக்கு மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் என்னை மணப்பதற்கு என்னை மணப்பதற்கு என்னை மணப்பதற்கு வள்ளி உன்னை ஆட்கொள்ளவே வேடனாக இறந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன் நீ என்னை அடையக்கூடிய காலகட்டம் விட்ட காரணத்தினாலே எப்பொழுது நம்முடைய திருமணம் எளிதாக நட வேண்டும் இந்த நேரத்தில் ஏதேனும் வரோம் சுவாமி உலக மக்கள் அனைவரும் நோய் நொடி பிணையில்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாதம் மும்மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் இன்பமில்லாத வாழ்வு வேண்டும் என்னுடைய மக்களுக்கு இன்பமில்லாத வாழ்வுனா கொடுப்பீங்களா துன்பமில்லாத வாழ்வு வேண்டும் சரிங்களா சரி துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் துக்கம் இல்லாத வாழ்வு என்னுடைய மக்களுக்கு வேண்டும் சரி இது முதல் வரம் இரண்டாவது தெய்வயானி வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதன் என்று எனக்கு தான் முதல் இடம் தர வேண்டும் இரண்டு வரங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் அறிகின்ற வரம் ஏனென்றால் வெள்ளம்பி முடிந்து விகாரியின் சொல்லக்கூடிய தமிழ் வருடம் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த விகாரியின் சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருடத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நாளிலே அனைவரும் நலமோடு நோய் நொடி இல்லாமல் அனைத்து செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்று இந்த நாட்டு மக்களுக்கு நல்வரத்தை அளித்தோம் நீ கேட்டபடி அதற்கு அடுத்தபடியாக தெய்வ யானை தானத்திலே இரண்டாவது தானமாக இருந்தாலும் தரத்தின் முதல் தரம் கேட்டுக்கொண்ட காரணத்தாலே என்று முதல் பக்த ஓடிகள் எனவரும் தெய்வ யானை வள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரை முன்விட்டு தலைப்பார்கள் தந்தையர் மரம் சமாதானே ஓடி 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 நாடு செழிக்க வேணும் வெள்ள மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் வெள்ள மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமி ஒரு வாழ வேண்டும் கட்டி வருக வேணும் வாழ்பாரம் உங்க வேணும் கட்டி வருக வேணும் வாழ்பாரம் உங்க வேணும் கூட்டி வருக வேணும் ஞான தங்கமி ஒரு வாழ வேண்டும் ரூபமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய ஜெய மங்களம் ராஜாதி ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய ஜெய மங்களம் சுபமங்களம் நித்தி சங்கரா சுவாமிகள் நாமம்
இதுவரையில் எங்களது நாடகத்தினை கண்டுகளுக்கு பெருமை சேர்த்த மாபெரும் நமது விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நாங்கள் மெதுவாக பேசுவதிலும் மிகவும் தெள்ள தெளிவாக ஒளி சிறப்பு அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீராமனே ரத்னம் ஆடியோ சுரமானவர்களுக்கும் அதில் பணியாற்றும் இயக்குநர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்பு மரியாதை புதுப்பட்டியைச் சேர்ந்த அருமை அண்ணன் உயர்திரு கூப்பிட்ட குரல் ஓடி வரக்கூடிய எங்கு சென்றாலும் நல்ல கலைஞர்களே போட வேண்டும், நல்லபடியாக நாடகத்தை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் தங்கம் அவர்களுடைய கலைக்குழு சார்பாக நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி